கட்டலாமா? ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நேற்று என்னன்னு வாங்கிட்டு வந்தோம் தெரியுமா? பாய் ஷோரூம் தான் போயிருந்தோம். பாய் ஷோரூம் போயிட்டு ஒரு கிரைண்டர் வாங்கலான்ட்டு தான் போனோம். நம்ம பிளான் கிரைண்டர் இல்ல கிரைண்டர். சரி, கிரைண்டர் வாங்கலான்னு போனோம். இதோ என்னோட கிரைண்டர் வாங்கியாச்சு. அது கூட அடிஷ்னலா ஒரு சின்ன குக்கர். ஓகேவா? சின்ன குக்கர். அப்புறம் இது ஒரு கடாய். அப்புறம் இது வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமருங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிஃப்ட். ஆயிடுச்சு. சரி, இப்ப பிரிச்சு பாக்கலாமா? இது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு கம்மி தானே. இது வந்து பிராண்ட் பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ் தான் வாங்கினோம். ஆமா, பிரஸ்டீஜ் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து 2 லிட்டரா? 2 லிட்டர் தான், சின்ன சைஸ் தான். நான் வந்து வெஜிடபிள் கட்டர் எல்லாம் சேர்த்து வாங்கலான்னு தான் நினைச்சேன். இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் போயிட்டே தான் இருக்கும்ட்டு வாங்கிட்டாங்க. மல்டி பர்பஸ் இதா? சரி, இப்ப பாக்கலாமா? கிரைண்டரை சின்ன கிரைண்டர் தான் இருக்கும். நம்ம 2 பேருக்கு இது போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுல கிரைண்டர் வாங்குறது. இது வரைக்கும் கிரைண்டர் இல்ல. எனக்கு அதெல்லாம் ஆட்ட தெரியும். இதுதான் நம்ம கிரைண்டர். இது வந்து ஆக்சுவலி இந்த கலர் நான் வேற கேட்டேன், கலர் இல்லன்ட்டாங்க. இதுல இது ஒரு கலர் தான் இருக்குன்ட்டாங்க. இது ஒரு கலர் தான் இருக்குன்னு சொன்னாங்களா? இது வந்து என்னன்னா சப்பாத்தி மாவு பிசைறது. அப்புறமா தா இங்க தேங்காய் துருவிக்கலாம். செய்வேன். தெர மேனுவல் புக்கு போதும் நம்மளுக்கு. இது எத்தனை கிலோன்னு தெரியல. ஆமா, இந்த மோட்டர் இது இருக்குல்ல, இந்த வாரண்டி இருக்கே. எவ்வளவு? 5 இயர்ஸ் வாரண்டின்னு நினைக்கிறேன். 5 இயர்ஸ் தானே? 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. ஆக்சுவலி நம்ம பார்க்க போன மாடல் வந்து இது எப்படி போடணும்? கீழே இது அடுக்கணும். நம்ம பார்க்க போன மாடல் வந்து ஸ்மார்ட் ஃபிங்கர் தானே? அந்த பிராண்ட்ல மல்டி பர்பஸ் கிரைண்டர் தான் பார்க்க போனோம். அது வந்து இல்ல, லேட் ஆகும்னு சொன்னனால இது வாங்கிட்டு வந்துட்டோம். அது வந்து கலர் வந்து வெள்ளை மட்டும்தான் இருக்கு. அதுல வந்து இந்த சப்பாத்தி மாவு பிசைறது மட்டும்தான் இருக்கு, தேங்காய் துருவது இல்ல. அது இல்லாம அந்த பிராண்ட்ல அது ஒரே ஒரு கிரைண்டர் தான் இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கல, அதனாலதான் பிரஸ்டீஜ்ல இது எடுத்தாச்சு. ஆனா இதுல கலர்ஸ் வேற இல்ல. அதுதான் எனக்கு ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. கிரைண்டர் இதுதான். இதுக்கு வந்து எவ்வளவு? 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. பாய் ஷோரூம் நம்ம ஊர்ல இருக்கா? இல்ல, எனக்கு பிடிச்சதே இதுதான். பண்ணுவேன், கவலைப்படாத. நெக்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச நெக்ஸ்ட் இல்ல, இது எல்லாமே எனக்கு பிடிச்ச ப்ராடக்டா தான் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு. இந்த குக்கர் மெயின் எதுக்காக தெரியுமா வாங்கினேன்? சைஸ் அழகா இருக்கு. எவ்வளோன்னு இருக்குல்ல? காட்டுப்பா.
எவ்வளோண்டு இருக்கு, அழகா இருக்கு, அதுக்கோசரம் தான் வாங்கினேன். இது எனக்கு இந்த டிசைன் குக்கர் வாங்கணும்னு ஆசை, பட் இதே டிசைன்ல பெருசு இல்ல, இவ்வளவு இதுதான் இருந்துச்சு, அதான் இது வாங்கிட்டேன். இதுவும் சேம் பிரஸ்டீஜ் தான், நம்ம 2 பேருக்கு சாப்பாடே போதும் இதுல. ஓகே, இது செகண்ட் ப்ராடக்ட். தேர்ட் குக்கரோட பிரைஸ் இதெல்லாம் சேர்த்து மொத்தமா பில் போட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான ப்ராடக்ட். சி கடாய் தான் வாங்கிடணும். கடாய், இது கடாயா என்னது பேனா என்னன்னு தெரியல, மேட் இன் இந்தியா தான். இது என்ன பிராண்டு? பீமா. ஆமாப்பா, எல்லம்மா. இது வந்து வித் கேப்போட வாங்கியிருக்கோம். இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை வாங்கணும். இது ஆக்சுவலி டிமார்ட்லயே இருக்கு, ஆனா டிமார்ட்டை விட்டுட்டு நம்ம போய் பாயில வாங்கியிருக்கோம் பத்தியா. இது எனக்கு பிடிச்சிருக்கு. இதுல 2 பேருக்கு தாராளமா சமைக்கலாம். இதுதான் அடுத்த ப்ராடக்ட். இது 3 ப்ராடக்ட்டுக்கும் கிஃப்ட் பாக்ஸ் இது. ஓகே, அது ஆக்சுவலி நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமருங்கனால அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் ஆயிருந்துச்சு தானே. ஆமா, பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் ஆயிருந்துச்சா, அதுக்கோசரம் வந்துட்டு கிஃப்ட் ஒரு 600க்கு ஒர்த்தான கிஃப்ட் சொன்னாங்க. பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆன இதெல்லாம் வாங்கிடணும். இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு செப்பரேட் 10,000 ஆயிருந்துச்சா. இதுக்கெல்லாம் 10,000 ஆயிருந்துச்சு. இது வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு பிரைஸ்ங்கறனால 600 ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆனா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஐட்டம்ஸ் தான் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தாங்கப்பா, அதுல இருந்து மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். பிரைஸ்ங்கிறது வந்து நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. எது 2 பாட்டில் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் அந்த பொண்ணு இதுதான் கொடுத்துச்சு, நான் தான் இது வேணும்னு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பில்லு கூட. இந்த ஸ்பூன் சூப்பரா இருக்குல்ல. இதுல வந்து அரிசி மாவு இதெல்லாம் கொட்டி வச்சுக்கலாம், நல்லா இருக்கு. நான் இந்த மாதிரிதான் தேடிட்டு இருந்தேன், கடைசியா பார்த்தா பிரைஸா கொடுத்துட்டாங்க. பிரைஸா ஐ எம் ஹாப்பி. ஆச்சுல்ல, இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு ஸ்டோரேஜ் வேணும்னுட்டு எனக்கு இது கிடைச்சிச்சு. ஆனா இது அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு, 10 கிலோ அளவுக்கு ஒர்க் இருந்துச்சுல. ஆனா இல்ல 10 கிலோ பிடிக்குமா எனக்கு தெரியல. எனக்கு இது பிடிச்சிருந்து. நான் அந்த பிரைஸ் இது கொடுக்குறேன்னு சொன்னோன்னே இதான் பார்த்து வச்சுட்டேன். கரெக்டா இதே கொடுத்துட்டாங்க. இதுதான் நாங்கள் நேத்து போய் வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ். இது இதெல்லாம் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.